Hello students, நான் உங்கள் திருவாசகம். Now we 8th max chapter 1 numbers exercise 1.6 question number 2. So question is say true or false. So சரியா தவறான்னு கண்டுபிடிக்கணும். First subdivision, if 8 power x equal to 1 by 64, the value of x is minus 2 னு கொடுத்தாங்க. So இது நம்ம true or false கொடுத்துற ஸ்டேட்மெண்ட். So answer வந்து x value minus 2 வருதான்னு செக் பண்ணணும். So 1 by 1 ப்ரூவ் பண்ணலாம். So first subdivision உடைய சொல்யூஷன் 8 power x equal to 1 divided by 64. So 64 நம்ம என்ன பண்ணலாம், 8 power 2 னு எழுதலாம். So 8 into 8 னு எழுதலாம். அப்போ என்ன பண்ணலாம், 8 power 2 இது 64, 2 times மல்டிப்ளை பண்ணால் 64 கிடைக்கும். அப்போ இதிலிருந்து 8 power x equal to, so 64 என்ன பண்ணலாம், so 1 by 2 1 divided by 8 power 2 இருக்குது. இது நியூமரேட்டர் கொண்டு போய் ஆகும், பாசிட்டிவ் சைன் வந்து நெகட்டிவ் ஆகும், மேலே கொண்டு வரும்போது நெகட்டிவ் ஆகும். அப்போ மேலே கொண்டு வரும்போது ஸோ அதுக்கு முன்னாடி 1 by 8 இஸ் ஹோல் பவர் 2 அப்படின்னு எழுதலாம். இது வந்து மேலே கொண்டு போகலாமா, இப்போ 8 power x ஈக்குவல் டு இது நியூமரேட்டர் கொண்டு போகும்போது 8 power minus 2. அப்போ பேஸ் சேமாக இருந்தால் பவருக்கு என்ன பண்ணலாம், அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பேஸ் சேமாக இருந்தால் பவருக்கு ஈக்குவேட் பண்ணலாம். பேஸ் என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், பவர் எனக்கு எக்ஸு -2, அப்போ x ஈக்குவல் டு -2 கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருவாங்க ஆன்சரில், ஸோ அப்போது கொடுத்து x is -2, அப்போ இது ட்ரூ சரின்னு இருக்கலாம். அந்த செகண்ட் சப்டிவிஷன், த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் 256 power -1/4 into 4 power 2 is 1/4 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனு 1 divided by 256 power 1/4 into 4 power 2 அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இது வந்து ஃபேக்டர் ப்ரைம் ஃபேக்டர்ஸில் இது சிம்பிளை பண்ண ஃபஸ்ட்டு 256. ஸோ இது பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 2 டேபிளில் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் பண்ணும்போது 1 1 2 சார் 2 2 2 சார் 4 8 2 சார் 16. அகைன் 2 டேபிள் பண்ணால் 6 4. அகைன் 2 டேபிள் பண்ணுங்கள் 3 2. again 2 table 1 6. again 2 table 8 to the 16. again 4 to the 8. again 2 table 2 to the 4. again 2 1. so இப்போ எவ்வளோ 2s வந்திருக்கு பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 8 2s இருக்குது. 1 2 3, ஸோ 8 2s இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம், 8 2 நம்ம டோட்டலாக 2 power 8 அப்படின்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம், 2 power 8. இப்போ 1 divided by 2 power 8 அப்படின்னு எழுதலாம். பவர் 1/4 into 4 power 2ன்னு எழுதலாம். ஸோ இதுலேருந்து இந்த பவர் 8 இருக்குது காமனா. ஸோ இந்த பவர் 8 என்ன பண்ணலாம், இரண்டுத்துக்கு காமனாக வெளியே எழுதலாமா. இப்போ 1 divided by 2 power 8 வெளியே இருக்குது இன்ட்டு 1/4 into 4 power 2. அப்போ இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணால் ரிமைன் என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ்னா இப்போ இது என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 1 divided by 2. அப்போ 1 divided by 2 2 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2 மட்டும் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணும்போது 1 divided by 4 வரும் இன்ட்டு 4 power 2 அப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 4 இதில் ஒரு 4 கேன்சல் ஆச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, 4 மட்டும் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, டினாமினேட்டர் 4, இங்கே 2 டைம் 4 இருக்குது. இது வந்து 4 into 4 கூட நம்ம பிரித்து எழுதலாம். அப்போ ஒரு 4 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்து 4 மட்டும் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருங்க ஆன்சரில் 1/4ன்னு வரணும். நமக்கு என்ன வந்திருக்கு, 4ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த கொஸ்டின் அது இது வந்து ஃபால்ஸு, தவறுன்னு சொல்லிடுங்க. அடுத்து என்ன இருக்குது, தேர்ட் சப்டிவிஷனில் யூஸிங் தி பவர் ரூல் என்ன கொடுத்துருவாங்க, 3 power 7 into -2ன்னு கொடுத்துருவாங்க ஈக்குவல் டு 3 power 5. இது ரெண்டு நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ இது என்ன, ரெண்டுத்து மல்டிபிள் பண்ணால் 14 வருமா. அப்போ 3 power 14 -14 ஈக்குவல் டு 3 power 5. ஸோ இப்போ ரெண்டு என்ன கொடுத்துருவாங்க, இது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன கிடச்சிருக்கு, நமக்கு ஈக்குவல் இல்லை. சரியா, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இது ஈக்குவல் இல்லைனாலும் இது ஃபால்ஸு, இது ஃபால்ஸ். அடுத்து
fourth subdivision. The standard form of 2 into fourth subdivision. The standard form of 2 into 10 power minus 4 10 அடுக்கு minus 4 இதோட வேல்யூ என்ன கொடுத்துருவாங்க 0.0002 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த 0 வந்து என்ன பண்ணணும், நமக்கு 2 power 4 வரைக்கும் கொண்டு வரணும். அப்போது 2 minus 4 அப்படின்னா என்ன வரணும், நம்ம இதை இந்த 2 இருக்குது. ஸோ பாருங்கள் இதில் எழுதுறேன் 2 இருக்குது. மைனஸ்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மைனஸ்னா லெஃப்ட் சைடும் ப்ளஸ்னா ரைட் சைடும் வரணும். மைனஸு ப்ளஸ்னா ரைட் சைடு இதில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். ஸோ மைனஸ்னு வந்திருக்கு. மைனஸ்னால் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். இங்கேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் பாருங்கள் என்ன வரும் 1 2 3 4 டைம்ஸ் வரணும். அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. அப்போ 3 0 வருதா, அப்போ இங்கே 0. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வருது 0.0002 அப்படின்னு வருது. ஸோ அங்கே கொடுத்துருக்க கொஷனில் 0.0002 வருது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு, ட்ரூ, இது சரி. லாஸ்ட்டு சயின்டிஃபிக் மெத்தட். நான் என்ன கண்டுபிடிச்சிக்கேன், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் லெஃப்ட் சைடு வரணும்னா மைனஸு, ரைட் சைடு போகணுன்னா ப்ளஸ்ஸு. இப்போ சயின்டிஃபிக் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஷின் என்ன 1.23 into 4 5 6 அது எப்படி இருக்கு, அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள் இதை எப்படி மாற்றணும் 1.2356 அப்படி இருக்குது. இப்போ இது எப்படி எழுதணும், இந்த ஃபார்மில் எழுதணும். அப்போது இன்ட்டு 10 power minus 2ன்னு வரணும். அப்போது 123 into 4 5 6 இது வந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். இங்கே லெஃப்ட் சைடு வந்து என்னது ப்ளஸ்ஸு 1 2 டைம்ஸாக அங்கே 2 டேபிள் தள்ளி நம்ம என்ன பண்ணுறோம் பாயிண்ட் வச்சுட்டோம். அப்போ என்ன ஒரு 1.12. அப்போ 1 2 3 4 5 6 இன்ட்டு 10 to the power of minus 2 அப்படின்னு எழுதுறோம். ஸோ அப்போ இது கரெக்டாக இங்கேருந்து எத்தனை பிளேஸ் வந்துருக்கு 1 2 பிளேஸ் வந்திருக்கு. லெஃப்ட் சைடு வந்திருக்கா, லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் சைன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, இது சரி. தேங்க்யூ.